11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.12 மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம். log 8x plus log 4x plus log 2x equal to 11 தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. அதாவது எக்ஸின் மதிப்பெண்ணானு கணக்கிடணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது log 8x plus log 4x plus log 2x equal to 11. சமன்பாட்டில் எக்ஸின் மதிப்புகள் கணக்கிடுவதற்கு எக்ஸ் மதிப்புகள் அனைத்துமே ஒரே மாதிரி, மடக்கையின் மதிப்புகள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மதிப்பை அடிமானத்துக்கு கொண்டு வரோம். அப்படி அடிமானத்துக்கு கொண்டு வரப்போ தலைகீழ் மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 1/log x 8 ப்ளஸ் அடுத்த ஒன்றின் தலைகீழ் மதிப்புங்கிறப்ப 1/log x 4 ப்ளஸ் 1/log x 2 ஈக்குவல் டு 11. 1/log x 8 என்பதை எப்படி எழுதுறாங்கன்னா 2 3 முறை பெருக்கிக்கிட்டோம்னா மதிப்பு 8 2 கியூபு ப்ளஸ் அடுத்த ஒன்றில் 1/log x 2 ஸ்கொயரு ப்ளஸ் 1/log x 2 ஈக்குவல் டு 11. அடுக்கு விதியை பயன்படுத்துகிற ஒவ்வொரு மதிப்புக்கும் அடுக்கு விதியானது log a x பவர் r எனும் பொழுது r log axன்னு எழுதிக்கலாம். இந்த நிபந்தனையை பயன்படுத்துகிறப்ப 1 அடுக்கு முன்னாடி வந்துடும், அதாவது அடுக்கில் இருக்கக்கூடிய 3 முன்னாடி வந்ததுன்னா log x 2 ப்ளஸ் அடுத்த ஒன்றில் 1/2 log x 2 ப்ளஸ் அடுத்த ஒன்றில் 1/log x 2 ஈக்குவல் டு 11 நமக்கு மதிப்பு கிடைக்கும். மூன்று மதிப்புகள்லையுமே இடதுபுறம் பார்த்துட்டோம்னா 1/log x 2ங்கிறது பொதுவாக இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துடுறோம். மீதம் இருக்கக்கூடிய மதிப்பானது பிராக்கெட்டில் 1/3, இரண்டாவது ஒன்றில் 1/2, இறுதி ஒன்றில் 1 மட்டும்தான் இருக்குது பை 11. பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளில் 3க்கும் 2க்கும் மீசிமா பார்த்துட்டோம்னா 6ன்னு வரும். எனவே 6ங்கிற மீசிமாவை கொண்டு வரோம். பை டினாமினேட்டர் மதிப்பானது 6 பொதுவாக எழுதிடலாம். முதல் மதிப்பு 3 2ஆல் பெருக்கிக்கிட்டோம்னா 6 ஆகும். எனவே நியூமரேட்டர் மதிப்பு 1 பெருக்கல் 2 2 ப்ளஸ் 2 3ஆல் பெருக்கிக்கிட்டால் மதிப்பானது 6 3 பெருக்கல் 2 எனும் பொழுது 6. அப்போ 3ஆல் பெருக்கிக்கிறோம். அடுத்த ஒன்றில் எந்த மதிப்பு இல்லை அப்படின்னா டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். 1 6ஆல் பெருக்கிக்கிட்டால் 6, நியூமரேட்டர் மதிப்பு 1 பெருக்கல் 6 6 ஈக்குவல் டு 11. எனவே 1/log x 2 2 ப்ளஸ் 3 5 ப்ளஸ் 6 11/6. லாகின் மதிப்புகள் எக்ஸின் மதிப்புகள் தான் வேணும். எக்ஸ் உறுப்பு மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும். 1/log x பவர் 2 ஈக்குவல் டு 11/6 ஆனது வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல மாறிடும். அப்போ 6/11ன்னு கொடுத்துடலாம். 11 11 கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு 1/log x 2 ஈக்குவல் டு 6. இடதுபுறம் தலைகீழ் எடுக்கிறோம். தலைகீழ் எடுக்கிறப்ப அடிமானமும் மதிப்பு மாறிடும். அப்போ log x 2 ஈக்குவல் டு 6 என்பதில் தலைகீழ் எடுக்கிறப்ப log 2 பேஸுக்கு வந்துடும். எக்ஸ் அடிமானத்துக்கு வந்துடும். எக்ஸ் மதிப்பாக போய்டும் ஈக்குவல் டு எக்ஸ். மடக்கையில் இருக்கக்கூடிய மதிப்பை எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முக்கு மாற்றுறோம். எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முக்கு அதாவது அடுக்குக்கு மாற்றுறோம் எடுங்க. அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய அடிமானமே தான் அதுலேயும் நமக்கு அடுக்கு வடிவத்தில் அடிமானமாக வரும். வலது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பானது இங்கே அடுக்கில் வரும். 2/6 ஈக்குவல் டு லாகின் மதிப்பு தான் இங்கே இடது பக்கம் மதிப்பாக வரும் எக்ஸு. இது ரெண்டையும் மாற்றி எழுதிக்கிட்டோம். இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிக்கிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2/6. தேர்ஃபோர் எக்ஸின் மதிப்பானது 2 6 முறை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது 64 ஆகும். Thank you.